அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். நம்ம அதிகமாக சாப்பிட்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினா கண்டிப்பாக அது இந்த இட்லி தோசை தான். இந்த இட்லி தோசையை வந்து நம்ம நார்மலாக அரைக்கிற மாவில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம வெள்ளை சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இட்லி தோசையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுதான் வெள்ளை சோளம். இது வந்து எல்லா மளிகை கடையிலும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்குது. வெள்ளை சோளம் நீங்கள் கேட்டாலே இது கொடுப்பாங்க. இதை பற்றி சொல்கிறதா இருந்தால் இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து தேவையான ஃபைபர் கண்டென்ட்டில் 48% வந்து இந்த வெள்ளை சோளத்தில் இருக்குது. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க டயட்டில் இது தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்சுலின் லெவலை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டும் இது தாராளமாக சாப்பிட்லாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதால பசங்களுக்கும் இது கொடுக்கலாம். பட் இந்த சோளத்தை நம்ம அப்படியே பயிறு மாதிரி சாப்பிட்டா, வேக வச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக யாரும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இட்லி, தோசை அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இது ஆகிடும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு இந்த வெள்ளை சோளத்தை எடுத்திருக்கேன். கிராம் வைஸில் பார்த்தா இது கரெக்டாக 1/4 கிலோ இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு சோளம்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்குங்க. பச்சரிசி இல்லைனா இட்லி ரைஸ் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணிக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 2 தடவை இதை வாஷ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கம்மியான அமௌண்ட்டில் போட்டிருக்கதால மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி போட்டால் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இட்லிக்கு அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நறு நறுன்னு அரைச்சிக்கிங்க. தோசை மட்டும் ஓகேனா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நல்லா பொங்கி வரணும். சேம் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சிட்டு அந்த நல்லா பொங்கி வரும் பார்த்தீங்களா, நல்லா புளிச்சு வரணும். அப்படி வந்தால் தான் அந்த இட்லி தோசையெல்லாம் சாஃப்டாக வரும். அதே மெத்தட் தான் இதுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கு அந்த நம்ம கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி அந்த டைம் வந்து டிஃபர் ஆகும். அந்த பொங்கி வர டைம் வந்து டிஃபர் ஆகும். நல்ல சம்மரான டைமாக இருந்தால் சீக்கிரம் பொங்கிடும். இந்த மாதிரி வின்டர் சீசனாக இருந்தால் குளிரான இது டைமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சில பேர் வந்து சோடா மாவு சேர்ப்பாங்க இட்லி தோசை நல்லா பொங்கி வரதுக்காக. அப்படி சேர்க்குறவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே அதை சேர்க்கறது இல்லை. ஸோ நான் ஜஸ்ட்டு இப்படியே விட்டுக்கிறேன். நான் இந்த மாவு அரைக்கும்போது ஈவினிங் ஒரு 3 மணி இருக்கும். ஒரு 8 மணிக்கு எனக்கு இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் இதில் இட்லி தான் ஊற்ற போகிறேன். ஸோ நான் ஒரு இட்லி தட்டில் வந்து எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து இதில் போட்டுடலாம். இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். நார்மல் நம்ம இட்லிலாம் குக் பண்ணுவோம்ல, சேம் அதே ப்ராசஸ் தான். டைமிங்கும் அந்த மாதிரி தான் ஆகும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இட்லி நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு இட்லி நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதை நான் வெளியில் எடுத்து ஹாட் பேக்கில் போட்டு வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சோள இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இட்லியை சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக எந்த சட்னி இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். இது பார்க்கறதுக்கு தான் லைட்டாக கொஞ்சம் எல்லோவிஷாக கலராக இருக்கும். பட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல இட்லி, அதோட இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உள்ளே கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம சேம் அதே மாவில் தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மாவு. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ தவாவில் எண்ணெய் க்ரீஸ் பண்ணியாச்சு. ரெடி பண்ணி வச்ச அந்த சோள மாவு வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல மெலிசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதை நீங்கள் மூடி போட்டு கூட வேக வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி திருப்பி போட்டும் நீங்கள் செய்யலாம். 2 பக்கமும் நல்லா குக் ஆன உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் தோசை. உங்களுக்கு இட்லி பிடிக்குன்னா இந்த மாவில் இட்லி போட்டுக்குங்க. இல்லை தோசை அதிகமாக பிடிக்குன்னா தோசையாக கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணிக்கிங்க.
நார்மலாக ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இட்லி தோசையை இந்த சோளத்தை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த சோளத்தோட டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அதிகமாக இதில் தெரியவே தெரியாது. நார்மலாக நம்ம இட்லி தோசை எப்படி சாப்பிடுவோம் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஆகிடுச்சு, ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எடுத்துட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது ராகி இட்லி தோசை, இந்த மாதிரி சோளத்தில் இட்லி தோசை சொல்லிட்டு பசங்களுக்கு கொடுங்க, நீங்களே செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.